ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நான் எப்போவுமே அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, டீ கடை ஸ்டைல் வெங்காய பக்கோடா. இதை நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ஒரு காரசாரமாக, அப்படியே பர்ஃபெக்டாக டீ கடையில் கிடைக்கிற பக்கோடா மாதிரியே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்காக கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி அதை அப்படியே தனித்தனி இதழாக உதுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை அப்படியே ஸ்லைஸாக போடாமல் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே என்ன பண்ணுங்கள், ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சும்மா ஒன்றும் பாதியமாக நச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கூட குறைய தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தழை, புதினா இருந்துச்சுன்னா புதினாவும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோம்பு தூள் தனியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு சோம்பு அப்படியே முழுசாக வாயில் கடிப்பட்டுச்சுன்னா பிடிக்காது, அந்த மாதிரினா நீங்கள் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே முதல்ல தண்ணி சேர்க்காமல் சும்மா அப்படியே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி நல்லா அந்த வெங்காயத்தை நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி விட்டுட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்க்கும்போதே தெரியும், அப்படியே கொஞ்சம் அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு திரும்பவும் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். இப்போ பாருங்கள், வெங்காயம் மாவு 2ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் சூடான எண்ணெய் நம்ம ஊற்றணும். நான் ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப கவனமாக திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்த குழிக்கரண்டிலே 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நான் பாதி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். மொத்தத்தில் 1 ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணியே நீங்கள் இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண அதுவே உங்களுக்கு தண்ணி விட்டுட்டே வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு பக்கோடாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது, உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். பக்கோடா ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ளே வர குக் ஆகும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போட்ட உடனே கருகிரும். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறது நம்ம கடலை மாவு அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஈஸியாக கருகிரும். அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கோடாவை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அதை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இதே மாதிரி சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எண்ணெயில் விட்டுட்டீங்க அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த சலசலப்பு அடங்குனதும் நீங்கள் வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கிற இந்த அளவு வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.